இரண்டாவது அத்தியாயம் 26வது ஸ்லோகம். 25 வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 26வது படிக்கலாம். ஞான மாத்திரம் பரம் பிரம்மா பரமாத்மேஸ்வர். ஒரே ஒரு நிமிஷம். ஞான மாத்திரம் பரம் பிரம்மா பரமாத்மேஸ்வர புமான் திருஷ்யாதி விப்ரதிக் பாவைஹி பகவான் ஏகஈயதே. ஹரே கிருஷ்ணா பிரபு. மொழிபெயர்ப்பு. பரமபுருஷ பகவான் மட்டுமே முழுமையான உன்னத அறிவு ஆவார். ஆயினும் அவரை பல்வேறு வகையாக புரிந்து கொள்ளும் முறைகளுக்கு ஏற்றபடி அவர் வேறு மாறி தோன்றுகிறார். அருப பிரம்மனாக, பரமாத்மாவாக, பரமபுருஷ பகவானாக அல்லது புருஷ அவதாரமாக தோன்றுகிறார். பொருளை படிக்கட்டுமாங்க மாதா பிரபு? திருசி ஆதிபி என்னும் சொல் குறிப்பிடத்தக்கது. ஜீவ கோஸ்வாமியை பொறுத்தவரை திருசி என்றால் ஞானம், தத்துவ ஆராய்ச்சி என்று பொருள். வேறுபட்ட கருத்துக்களின் கீழ் தத்துவ ஆராய்ச்சியின் வேறுபட்ட முறைகளால் ஞான யோக முறை போன்றவற்றால் அதே பகவான் அல்லது பரமபுருஷன் பகவான் அருப பிரம்மனாக புரிந்து கொள்ளப்படுகிறார். அதுபோல 8 வித அஷ்டாங்க யோக முறையால் அவர் பரமாத்மாக தோன்றுகிறார். ஆனால் தூய கிருஷ்ண உணவில் அல்லது அறிவு தூய்மையில் ஒருவர் பரம சத்தியத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது ஒருவர் அவரை பரமாத்மாக அறிகிறார். எல்லை கடந்த நிலை அறிவின் அடிப்படையில் உணரப்படுகிறது. இங்கு பயன்படுத்தப்படும் பரமோத்மேஸ்வரா, பூமான் என்னும் சொற்கள் எல்லாம் இயல்பு கடந்தவை. அவை பரமாத்மாவை குறிக்கின்றன. பரமாத்மாவும் புருஷராக வர்ணிக்க. கொஞ்சம் மெதுவா படிங்க. சரி. இங்கு பயன்படுத்தப்படும் பரமோத்மேஸ்வரா, பூமான் என்னும் சொற்கள் எல்லாம் இயல்பு கடந்தவை. அவை பரமாத்மாவை குறிக்கின்றன. பரமாத்மாவும் புருஷராக வர்ணிக்கப்படுகிறார். ஆனால் பகவான் என்னும் சொல் 6 செல்வ வளங்களான செல்வம், புகழ், ஆற்றல், அழகு, அறிவு மற்றும் துறவு ஆகியவை நிரம்பிய பரமபுருஷ பகவானை நேரடியாக குறிக்கின்றன. அவர் வேறுபட்ட ஆன்மீக சூழல்களில் பரமபுருஷ பகவான் ஆவார். பரமாத்மா, ஈஸ்வரா மற்றும் பூமான் ஆகிய பல்வேறு வர்ணனைகள் பரமபுருஷ பகவானின் விரிவுகள் எல்லையற்றவை என்பதை குறிக்கின்றன. இறுதியாக பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்ள ஒருவர் பக்தி யோகத்தை செயல்படுத்துவதன் மூலம் ஒருவர் நிலையாக பக்தி யோக நிலையை அணுக வேண்டும். பின்னர் பரமாத்மா, ஈஸ்வரா, பூமான் முதலியவை தெளிவாக புரிந்து கொள்ளப்படுகின்றது. ஒருவர் பக்தராக அல்லது விளைவு தரும் செயல் செய்பவராக அல்லது விடுதலை பற்றாளராக இருந்தாலும் அவர் புத்தி கூர்மை உடையவராக இருந்தால் அவர் மிக தீவிரமாக பக்தி தொண்டின் வழியில் ஈடுபட வேண்டாம் என்று ஸ்ரீமத் பாகவத்தின் 2ஆம் காண்டத்தில் பரிந்துரைக்கப்படுகிறது. விளைவு தரும் செயல்களால் அடையக்கூடிய எதையும் ஒருவர் விரும்பினாலும், ஒருவர் மேலுலக கோள்களுக்கு உயர்த்தப்பட விரும்பினாலும் அந்த ஆசையை எளிமையாக பக்தி தொண்டை நிறைவேற்றுவதால் அடைய முடியும். பகவான் 6 செல்வ வளங்களும் நிறைந்தவராக இருப்பதால் அவர் வழிபடுபவருக்கு அவற்றில் எந்த ஒன்றையும் அளிக்க முடியும். ஒரே பரமபுருஷ பகவான் தன்னை வேறுபட நினைப்பவர்களுக்கு பிரம்மனாக அல்லது அருப பிரம்மனாக அல்லது பரமாத்மாவாக வெளிப்படுத்துகிறார். மாயாவதிகள் அருப பிரம்மனில் கலக்கின்றனர். ஆனால் அது அருப பிரம்மனை வழிபடுவதால் அடையப்படுவதில்லை. ஒருவர் பக்தி தொண்டை மேற்கொண்டு அதே சமயத்தில் பகவானோடு கலக்க விரும்பினால் அவர் அதை அடைய முடியும். சிலர் பிரம்மனின் இயல்போடு கலக்க விரும்பினால் அவர் பக்தி தொண்டை செயல்படுத்த வேண்டும். பக்தரால் பகவானை நேருக்கு நேர் பார்க்க முடியும். ஆனால் ஞானி, பயிற்சிக்குட்பட்ட தத்துவவாதி அல்லது யோகியால் முடியாது. அவர்கள் பகவானுடன் தொடர்புடையவர்களுடைய நிலைக்கு உயர்த்தப்பட இயலாது. அறிவை பண்படுத்துவதால் அல்லது அருப பிரம்மனை வழிபடுதல் ஒருவர் பரமபுருஷ பகவானுடன் தனிப்பட்ட முறையால் தொடர்பு கொண்டவராக முடியும் என்று கூறும் ஆதாரம் புனித நூல்களில் இல்லை.
யோக கா மாதாஜி, சொல்லுங்க இந்த மாதாஜி. கடைசி பேராகிராஃப இன்னொரு தரம் முதல்ல இருந்து படிங்க. கொஞ்சம் மெதுவா படிங்க. ரொம்ப ஃபாஸ்டா படிக்கிறீங்க. சரிங்க மாதாஜி. பக்தரால் பகவானை நேருக்கு நேர் பார்க்க முடியும். ஆனால் ஞானி, பயிற்சிக்குட்பட்ட தத்துவவாதி அல்லது யோகியால் முடியாது. அவர்கள் பகவானுடன் தொடர்புடையவர்களுடைய நிலைக்கு உயர்த்தப்பட இயலாது. அறிவை பண்படுத்துவதால் அல்லது அருப பிரம்மனை வழிபடுதல் ஒருவர் பரமபுருஷ பகவானுடன் தனிப்பட்ட முறையால் தொடர்பு கொண்டவராக முடியும் என்று கூறும் ஆதாரம் புனித நூல்களில் இல்லை. யோக கோட்பாடுகளை நிறைவேற்றுவதாலும் ஒருவர் பரமபுருஷ பகவானுடன் தொடர்பு கொண்டவராக முடியாது. அருவ பிரம்மன் வடிவமற்றதாக அத்ருச்சியா என்று வர்ணிக்கப்படுகிறது. ஏனெனில் பிரம்ம ஜோதியின் மாய ஒளி பகவானின் முகத்தை மறைக்கிறது. சில யோகிகள் மனத்திற்குள் 4 கரங்களுடன் விஷ்ணு அமர்ந்திருப்பதை காண்கின்றனர். அதனால் அவர்கள் விஷயத்திலும் பகவான் அருவமாகிறார். பக்தர்களுக்கு மட்டுமே பகவான் தெரிகிறார். இங்கு திருஷி ஆதிபி என்னும் கூற்று குறிப்பிடத்தக்கது. பரமபுருஷ பகவான் அருவமாகவும் உருவமாகவும் இருப்பதால் பகவானின் பல்வேறுபட்ட தோற்றங்கள் உள்ளன. பரமாத்மா தோற்றமும் பிரம்மன் தோற்றமும் அருவமானவை. ஆனால் பகவானின் தோற்றம் பார்க்கக்கூடியது. விஷ்ணு புராணத்திலும் இந்த உண்மை மிக அழகாக விளக்கப்பட்டுள்ளது. பகவானின் உலகளாவிய வடிவம் பகவானின் வடிவமற்ற பிரம்ம ஒளி அருவமாக இருப்பதால் தாழ்ந்த வடிவங்களாகும். உலகளாவிய வடிவத்தின் கருத்து திடமானது. அருப பிரம்மனின் கருத்து ஆன்மீகமானது. ஆனால் மிக உயர்ந்த ஆன்மீக புரிந்து கொள்ளல் பரமபுருஷ பகவானவா விஷ்ணு புராணம் கூறுகிறது. விஷ்ணு பிரம்மஸ்வர்புனே ஸ்வயம் ஏவ வியவஸ்திதா. பிரம்மனின் உண்மை தோற்றம் விஷ்ணு அல்லது பரம பிரம்மன் விஷ்ணு ஆவார். ஸ்வயம் ஏவ அது அவருடைய தனிப்பட்ட தோற்றமாகும். மேலான ஆன்மீக கருத்து பரமபுருஷ பகவானவா. இவர் பகவத்கீதையிலும் எத் கத்வா நா நிவர்த்தந்தே தத் தாம பரமம் மம என்று உறுதி செய்யப்படுகிறது. பரமம் மம என்று குறிப்பிடப்படும் இடத்தை ஒருவர் ஒரு முறை அடைந்தால் அதிலிருந்து அவர் இந்த துன்பமயமான கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்விற்கு மீண்டும் வருவது இல்லை. எல்லா இடமும் எல்லாம் வெளியும் எல்லாமே விஷ்ணுவுக்கு சொந்தமானவை. ஆனால் அவர் தனிப்பட வசிக்கும் இடம் தத் தாம பரமம். அவர் மேலான இருப்பிடம் ஆகும். ஒருவர் பகவானின் மேலான இருப்பிடத்தை தான் சேரும் இடமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகத்துல பகவானுடைய 3 விதமான வெளிப்பாடுகள் அதை பற்றி பேசப்பட்டிருக்கு. முழுமுதற் கடவுளான பகவான் அவருடைய ஸ்வயம் ரூபத்தில் கிருஷ்ணராக காட்சி அளிக்கிறார். அதே பகவான் பரமாத்மாவாகவும் பிரம்மஜோதியாகவும் தன்னை வெளிப்படுத்துகிறார். இதெல்லாம் 3ம் பகவானுடைய 3 விதமான வெளிப்பாடுகள். இது எல்லாமே முழுமையாக புரிந்து கொண்டவர்கள் பக்தர்கள். அருவ பிரம்மனை உணர்ந்தவர்கள் அவர்களால் பகவானை உணர முடியாது, பகவானை தரிசிக்க முடியாது. ஆனால் பகவானை தரிசித்தவர்கள் தூய பக்தர்கள் அவர்களால் பரமாத்மாவையும் பிரம்மஜோதியையும் அடைய முடியும். பிரம்மஜோதியை அடைவதற்கு பக்தர்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை. இன்ஃபேக்ட் பிரம்மஜோதியை ஞானிகள் பிரம்மஜோதியை அடைய வேண்டும் என்று பகவானை குறித்து தியானம் செய்கிறார். பகவானுக்கு பக்தி செய்து அதன் மூலமாக அவர்கள் பிரம்மஜோதியை அடைகிறார்கள்.
ம். பக்தி இல்லாவிட்டால் ஞானிகளாலும் பிரம்ம ஜோதியை அடைய முடியாது. இந்த கருத்து கடைசி ஸ்லோகத்துக்கு முந்தின கடைசி பேராகிராஃபுக்கு முந்தின பேராகிராஃப்ல அது தெளிவா சொல்லியிருக்காரு. சோ பிரம்ம ஜோதியை அடைய வேண்டும் என்று விரும்புபவர்கள் கூட பகவானை பற்றி கொண்டு பகவானுடைய கருணையினால் பிரம்ம ஜோதியை அடைகிறார். ம். பிரம்ம ஜோதியை அடைவதும் ஒரு விதத்தில் பகவானை அடைவது போல. ஏனென்றால் பிரம்ம ஜோதி என்பது பகவானுடைய உடலில் இருந்து வெளிப்படும் ஜோதி, அவருடைய உடலில் இருந்து வெளிப்படும் ஒளி. அதுதான் பிரம்ம ஜோதியாக நமக்கு காட்சி அளிக்கிறது. பிரம்ம ஜோதியை யார் அடைய விரும்புகிறார்கள் என்றால் ஞானிகள். அதே போல அஷ்டாங்க யோகிகள் அவர்கள் பரமாத்மாவை அடைகிறார். பரமாத்மாவை அடைவது அப்படின்னா என்ன? யாருக்காவது தெரியுமா? பரமாத்மா எல்லாருடைய இதயத்திலயும், எல்லா உயிர்வாழியுடைய இதயத்திலயும் பரமாத்மா இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. ஞானிகள் எங்க போய் ஞான யோகிகள், அஷ்டாங்க யோகிகள் அந்த விதிமுறைப்படி அவங்க எல்லாம் போறாங்க, அருவ பிரம்மத்துக்கிட்ட போவாங்க. அதுக்கப்புறம் பரமாத்மா தான். ஞான யோகிகள் பிரம்ம ஜோதியை அடைகிறார்கள். அஷ்டாங்க யோகிகள் எங்க போய் சேர்றாங்க? பரமாத்மா கிட்ட போவாங்கன்னு சொல்லுவாங்க. எங்க இருக்காரு பரமாத்மா? பரமாத்மாவை உணர்றது தானே பிரபு. ஞான யோகிகள், அஷ்டாங்க யோகிகள் அவர்கள் கூட நம்ம ஏற்கனவே பிராதான்ய பூத்த பக்தி, குணி பூத்த பக்தி அப்படின்னு படிச்சிருக்கோம். பிராதான்ய பூத்த பக்தி அப்படின்னா பக்தியை பிரதானமாக கடைபிடிப்பது, கூடவே யோக முறைகளையும் அல்லது ஞானத்தையும் பக்தியுடன் சேர்ந்து செய்வது. அதுக்கு பேரு பிராதான்ய பூத பக்தி. பக்தியுடன் சேர்ந்து செய்வது. பக்தி தான் மெயின். பக்தியுடன். ஆனா தூய பக்தி இல்ல. தூய பக்தி என்பது அந்நிய அபிலாஷிதா சூனம். பிராதான்ய பூத பக்தி என்பது மிஸ்ர பக்தி. அதில் பகவானை அடைவதை தவிர அவர்களுக்கு கூடவே ஞானத்தை பெற வேண்டும் அல்லது பரமாத்மாவை உணர வேண்டும் என்ற மற்ற அபிலாஷைகளும் கலந்து இருப்பது. அத்தகைய பயிற்சியாளர்கள் அவர்கள் பிரம்ம ஜோதியையும் அடையலாம். சில அஷ்டாங்க யோகிகள் பிரம்ம ஜோதியையும் அடைகிறார்கள். சிலர் வைகுண்ட லோகத்தையும் அடைகிறார். வைகுண்ட லோகத்தை அடைந்தாலும் அவர்களுக்கு தூய பக்தி கிடையாது. அதனால அவர்கள் வைகுண்ட லோகத்தில் சாந்தரதியை அடைவார்கள். பகவானுடைய பிரேமை என்பது அவர்களுக்கு கிடைக்காது. இவ்வாறு 3 தரப்பான மனிதர்கள்
சிலர் பிரம்மஜோதியை அடைய விரும்புகிறார்கள், சிலர் பரமாத்மாவை அடைய விரும்புகிறார்கள், சிலர் பகவானை அடைந்து பகவானுடைய நேரடி சேவையில் ஈடுபட விரும்புகிறார்கள். சோ இந்த திருஷ்யாதிபிகி அப்படின்னா பல வழிமுறைகள் அப்படின்னு அர்த்தம். பல வழிமுறைகளின் மூலமாக பகவானை உணர்வது. அந்தந்த வழிமுறைகளுக்கு ஏற்ப அவர்கள் பிரம்ம ஜோதியையோ அல்லது பரமாத்மாவையோ அல்லது பகவானையோ அடைய முயற்சி செய்கிறார்கள். எதுவாகினும் பக்தி அதில் முக்கியமானது, பிரதானமானது பக்தி. அதனாலதான் பிராதானிய பூத பக்தின்னு சொல்லுவோம். பக்தியே பிரதானம். அது இல்லாவிட்டால் எந்த இலக்குமே அடைய முடியாது. கர்மயோகிகள் கூட சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் அவர்களுக்கு அதை அளிப்பது பக்தி. அடுத்து 27வது ஸ்லோகம். ஏதாவானேன யோகேன சமக்ரேணேஹ யோகினஹ யுஜ்யதே விமதோ ஹ்யர்த்தோ யத சங்கஸ்து கிருஷ்ணஷஹ. ஹரேகிருஷ்ண பிரபு. படிக்கிறீங்களா? படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு கொஞ்சம் மெதுவா படிங்க. சரி. எல்லா யோகிகளுக்கான மிகச்சிறந்த பொது நெறிமுறை என்னவென்றால், பலவித யோகத்தால் அடையக்கூடிய உலகையற் பொருளில் முழுதும் பற்றின்றி இருத்தலாகும். பொருளுரை: பக்தி யோகம், ஞான யோகம் மற்றும் அஷ்டாங்க யோகம் என 3 வித யோகங்கள் உள்ளன. பக்தர்கள், ஞானிகள் மற்றும் யோகிகள் அனைவரும் இவ்வுலகக் கட்டிலிருந்து வெளியில் வர முயற்சிக்கின்றனர். ஞானிகள் தங்களுடைய புலனுக்கான செயல்களை உலகத்தின் பிடிப்பிலிருந்து விடுபட முயற்சி செய்கின்றனர். ஞான யோகி பொருள் போலியானது என்றும் பிரம்மம் உண்மையானது என்றும் நினைக்கிறார். அதனால் அவர் அறிவை பயன்படுத்துவதால் உலகியல் இன்பத்திலிருந்து புலன்களை விடுவிக்க முயலுகிறார். அஷ்டாங்க யோகிகளும் புலன்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்கின்றனர். ஆயினும் பக்தர்கள் புலன்களை பகவானின் தொண்டில் ஈடுபடுத்த முயற்சி செய்கின்றனர். அதனால் பக்தர்களின் செயல்கள் ஞானிகள் மற்றும் யோகிகளின் செயல்களை விட மேலானவையாக தோன்றுகின்றன. அறிஞர்களாகிய யோகிகள் 8 வகையான யோகத்தை பயிற்சி செய்வதன் மூலமாக யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகாரா முதலிய புலன்களை கட்டுப்படுத்த முயல்கின்றனர். ஞானிகள் மனத்தால் ஆராய்வதால் புலனின்பம் போலியானது என்று புரிந்து கொள்ள முயல்கின்றனர். ஆனால் மிகவும் எளிமையான, மிகவும் நேரடியான முறை புலன்களை இறைப்பணியில் ஈடுபடுத்துதல் ஆகும். எல்லா யோகத்தின் நோக்கம் ஒருவரின் புலனுக்கான செயல்களை இந்த உலகிலிருந்து பற்றறச் செய்வதாகும். ஆயினும் முடிவான குறிக்கோள் வேறுபட்டவை. ஞானிகள் பிரம்ம ஒளியுடன் ஒன்றாக கலக்க விரும்புகின்றனர். யோகிகள் பரமாத்மாவை உணர விரும்புகின்றனர். பக்தர்கள் கிருஷ்ண உணர்வு நிலையையும் பகவானிடம் உன்னத அன்பு தொண்டையும் வளர்க்க விரும்புகின்றனர். அந்த அன்பு தொண்டு புலன் கட்டுப்பாட்டின் முழுமையான நிலைமையாகும். புலன்கள் உண்மையில் வாழ்வின் செயல்திறனை காட்டுகின்ற அடையாளங்கள் ஆகும். அளவை நிறுத்தப்பட இயலாதவை. இறைவனிடம் மேலான ஈடுபாடு இருந்தால் மட்டுமே அப்புலன்களை புறக்கணிக்க முடியும். பகவத்கீதையில் உறுதி செய்யப்படுவது போல பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. புலன்களின் செயல்பாடுகள் மேலான ஈடுபாடுகள் இருந்தால் மட்டுமே நிறுத்தப்பட இயலும். மேலான ஈடுபாடு என்பது இறைப்பணியில் புலன்களை ஈடுபடுத்துதல் ஆகும். அதுவே எல்லா விதமான யோகங்களின் நோக்கமாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இதுல புலன்களை கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிறது, புலன்கள் தான் மனிதர்களை ஆன்மீக தளத்திலும்
பௌதிக தளத்திலும் ஆழ்த்துவது, அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது, அதாவது அபினிவேஷ். ம். பயம் த்விதியா அபினிவேஷதஸ்யாத் என்று பாகவதத்தில் சொல்லப்படுகிறது. த்விதியா அப்படின்னா 2. பகவானை தவிர இன்னொன்னு இருக்கு அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேரு த்விதியா. மனிதர்கள், கட்டுண்ட ஆத்மாக்கள் இந்த பூலோகத்துல அவஸ்தைப்படுவதற்கு காரணம் கடவுளை தவிர வேறு ஒன்று இருக்கிறது என்று அவர்கள் நம்புகிறார். வேறு ஒன்று என்பது இந்த பௌதீக உலகம். பௌதீக உலகம் கடவுளிடமிருந்து வேறுபட்டது, இதை நாம் அனுபவிக்கலாம் என்ற சிந்தனையில் கட்டுண்ட ஆத்மாக்கள் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். அதனால இந்த பௌதீக உலகத்தின் மீது அளவு கடந்த பற்றும் அதன் மூலமாக இதில் அவர்கள் முழுமையாக மூழ்கி விடுகிறார்கள். அப்சார்ப்ஷன் அப்படின்னா வாழ்க்கையை முழுவதும் இந்த பௌதீக தளத்தில் ஆழ்த்தப்படுகிறது. இதில் முழுமையான கவனத்தை இந்த பூலோகத்தில், பௌதீக உலகத்தில் நாம் செலுத்துகிறோம். 24 மணி நேரமும் நம்ம சிந்தனைகளை நாம் ஆராய்ந்தால் பெரும்பாலான பகுதி இந்த பௌதீக வாழ்க்கை சம்பந்தமாகத்தான் நம் சிந்தனைகள் இருக்குமே தவிர பகவானை பற்றி நினைப்பது மிகவும் குறைந்த அளவு. அதனால இந்த பௌதீக வாழ்க்கையின் பற்று நம்மை இதில் முழுமையாக முழுக செய்கிறது. இதுல மூழ்கி போறோம். இதற்கு ஒரு அழகான உதாரணம் சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா கணவன் வீட்டிற்கு சென்று தன்னுடைய வாழ்க்கையை அவள் ஆரம்பிக்க வேண்டும். கிருஷ்ண உணர்வை, இந்த பக்தி லதா பீஜம் நமக்கு இதயத்தில் விழுகிறது அப்படின்னா அது கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எப்படி அப்படின்னா அந்த பெண் இன்னொரு ஆணிடம் ஏற்கனவே காதல் கொண்டு அவனிடத்தில் மிகவும் நெருங்கிய உறவில் அவள் எழுந்திருக்கிறாள். காதலனும் காதலியும் இணை பிரியாதவர்களாக ஒருவருக்கொருவர் காதல் செய்து இருவரும் ஒருவரை மற்றொருவர் நேசித்தனர். அப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த பெற்றோர்கள் உனக்கு இந்த இடத்துல பையனை பார்த்திருக்கோம், வரன் வந்திருக்கு, கல்யாணம் உனக்கு இவனோட நிச்சயம் பண்றோம், இவரைதான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா இவங்க காதல் வீட்டுல தெரியாது. அதனால அவங்க இந்த காதலுக்கு சம்மதிக்கவில்லை. இவரைத்தான் நீ மனம் முடிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு மாப்பிள்ளை குணம் நிறுத்துறார். அந்த பொண்ணுடைய நிலைமை எப்படி இருக்கும்? தன்னுடைய பழைய காதல் வாழ்க்கை, அந்த காதலனுடைய அந்த உறவு அது மனதிலிருந்து அவ்வளவு சீக்கிரம் விட்டு போகாது. கணவனுடன் கல்யாணத்துக்கு பிறகு வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்றால் அவள் எப்படி அந்த கணவனுடன்
முழுமையாக தன் இதயத்தை அவருக்கு அர்ப்பணித்து அவர் மீது அன்பும் பரிவும் கொண்டு இல்லற வாழ்க்கையை சிறப்பாக நடத்த முடியும். அதுக்கு 2 தடை இருக்கு. ஒண்ணு, இந்த பழைய உறவு. காதலனோட தனக்கு ஏற்பட்ட உறவை அவ்வளவு எளிதாக அவளால் மறக்க முடியாது. அவ்வளவு டீப்பா அஃபெக்ட் ஆயிருக்கு இதயத்துல. அவ்வளவு ஈஸியா அதை கலைந்து தூக்கி தூர போட முடியாது. 2வது, இந்த கணவனுடன் புது மணமகன் அவனை புரிந்து கொண்டு அவர் மீது அன்பை வளர்த்து கொண்டு ஒருவருக்கொருவர் மிகவும் பிரியமாக இருப்பதற்கு சிறிது காலம் தேவைப்படும். சோ இதுதான் அனர்த்த நிவிருத்தி, அர்த்த பிரவிருத்தி. அனர்த்த நிவிருத்தி அப்படின்னா பழைய காதலனை மறப்பது. அர்த்த பிரவிருத்தி என்றால் கணவனை புரிந்து கொண்டு உறவை வளர்த்து கொள்வது. இது 2மே தேவை. அதனால இந்த பௌதீக வாழ்க்கையில் நாம் மூழ்கி இருப்பது புலன்களை ஈடுபடுத்துவதன் மூலமாக நாம் பௌதீக வாழ்க்கையில் மூழ்கி இருக்கிறோம். அந்த புலன்களை பௌதீக வாழ்க்கையின் ஈடுபாட்டில் இருந்து விடுவிப்பதற்கு ஞானிகள் என்ன சொல்றாங்க? அவங்க இந்த பௌதீக வாழ்க்கை இது கற்பனை, இது உண்மை அல்ல அப்படின்னு அதை நிராகரிக்கிறார்கள். வைராக்கியம். ஞானிகளுக்கு வைராக்கியம் தான் அதிகம், பக்தி குறைச்சல். யோகிகள் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு யமா, நியமா, ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரா இதெல்லா பயிற்சிகளுமே புலன்களை கட்டுப்படுத்தும். புலன்கள் நம்ம சொல்றபடி கேட்கணும். அதற்கு உண்டான பயிற்சி தான் இந்த அஷ்டாங்க யோகத்துல அவங்க போக்கஸ் புலன்களை அடக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க புலன்கள் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்ட பின் அதுக்கப்புறம் தான் தாரணா, தியானா, சமாதி இந்த நிலைகளுக்கு அவர்கள் தங்களை உயர்த்தி கொள்ள முடியும். பக்தர்கள் அவங்களுக்கு புலன்களை கட்டுப்படுத்துவதோ அல்லது பௌதீக வாழ்க்கையை நிராகரிப்பதோ அவங்களுடைய குறிக்கோள். இது 2மே இல்லை. பக்தர்களுடைய குறிக்கோள் பகவானுக்கு சேவை செய்வது. எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. பக்தி யோகிக்கும் ஞான யோகிக்கும் அஷ்டாங்க யோகிக்கும் மிக பெரிய அளவில் பக்தி யோகிகள் மிக உயர்ந்த நிலையில் காணப்படுகிறார். ஏன்னா இவங்க செயல்பாடு நேரடி பகவானுடைய சேவை, ரொம்ப எஃபெக்டிவ். அவங்க இன்டைரக்டா மூக்க தொடுறாங்க. பக்தி யோகிகள் டைரக்டா பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தும் பொழுது தானாகவே புலன்கள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. பௌதீக வாழ்க்கையில் விரக்தி ஏற்படுகிறது. அதெல்லாம் அவங்க பயிற்சி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது.
பக்தி யோகிகளுக்கு ஒரே பயிற்சி, பகவானுடைய சேவையில் இடைவிடாது ஈடுபட வேண்டும். அதுதான் நியமாகிரக. நியமாகிரகங்கிறது 2 விதமாக நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம படிக்கிறோம். ஒண்ணு, நியமங்களை கடைபிடிப்பது பகவானுடைய பக்திக்கு ஏதுவாக இருப்பதற்கு நாம் செய்கிறோம். இந்த நியமங்களை கடைபிடிப்பதையே நம்ம பிரதானமாக வைத்துக் கொண்டால் அது உதவாது. ஸோ நம்ம ஃபோக்கஸ் பகவானுடைய பக்தியில தான் இருக்கு. அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுகிறது. அடுத்தது 28வது ஸ்லோகம். ஞானமேக்கம் பராச்சீனைஹி இந்திரியே பிரம்ம நிர்குணம் அவபாத்தியர்த்த ரூபேண பிராந்தியா சப்தாதி தர்மிணா. யாரா படிக்கிறீங்களா? ரொம்ப மெதுவா படிக்கணும். ஹரே கிருஷ்ண பிரபு. படிக்கிறாங்க பிரபு. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி பிரபு பாதர்ச்சி. உடல் பொருள் ஆவி கடந்த நிலையை வெறுக்கிறவர்கள் உண்மையை வடிவான இறைவனை புலனறிவு சாட்சியாகவும் வேறுபாடாகவும் உணர்கின்றனர். அதனால் தவறாக கொள்ளப்பட்ட கற்பனையால் அனைத்துமே அவர்களுக்கு தொடர்புடையதாக. இன்னும் கொஞ்சம் மெதுவா படிக்கணும். இனிமே மெதுவா, சரிங்க. அவர்களுக்கு தொடர்புடையதாக தோன்றுகிறது. உண்மையே உருவான இறைவன் பரம புருஷ பகவான் ஒருவரே. அவர் தன் அருவ தோட்டத்தால் எங்கும் பரவியுள்ளார். இது தெளிவாக பகவத்கீதையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. பகவான் கிருஷ்ணர் அனுபவிக்கப்படும் எல்லாமே எனது சக்தியின் விரிவாகும் என்று கூறுகிறார். எல்லாமே அவரால் உயிரூட்டப்படுகின்றன. ஆனால் அவர் எல்லாவற்றிலும் இருக்கிறார் என்று பொருள் அல்ல. மத்தளத்தில் ஒளியினை கேட்கும் புலனுணர்வு, அழகிய பெண்ணை பார்க்கும் புலனுணர்வும் அல்லது பாலால் தயாரிக்கப்பட்ட இனிய பண்டத்தை நாவினால் சுவைக்கும் புலனுணர்வு போன்ற புலனுணர்வுகள் பல்வேறுபட்ட புலன்கள் வழியாக வருகின்றன. அதனால் அவற்றின் வேறுபட்ட சுவைகள் புரிந்து கொள்ளப்படுகின்றன. அதனால் இறைவன் சக்தியின் வெளிப்பாடு ஒன்றாயினும் புலனுணர்வு பல்வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதுபோல நெருப்பின் சக்திகள் வெப்பமும் ஒளியும் ஆகும். இந்த இரு சக்திகளால் நெருப்பு தன்னை பல்வகை புலனுணர்வில் வெளிப்படுத்த முடியும். மாயா தத்துவவாதிகளால் இந்த மாறுபாட்டை போலியானது என்கின்றனர். ஆனால் வைஷ்ணவ தத்துவவாதிகள் வேறுபட்ட வெளிப்பாடுகளை போலியானவை என்று ஒப்புக்கொள்வதில்லை. அவர்கள் அவற்றை பரமபுருஷ பகவானிடமிருந்து வேறுபட்டதில்லை என்கின்றனர். ஏனெனில் அவை அவருடைய பல்வேறுபட்ட சக்திகளின் வெளிப்பாடு ஆகும். பூரணம் உண்மையானது, இந்த படைப்பு போலியானது. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா என்னும் தத்துவம் வைஷ்ணவ தத்துவவாதிகளால் ஒப்புக்கொள்ளப்படவில்லை. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்று கூறப்பட்டாலும் மின்னும் பொருள் அனைத்தும் போலி என்று கூற முடியாது. சான்றாக ஒரு ஈறுதல் சிப்பியின் ஓடு பொன்னிறமாக தோன்றுகிறது. இந்த பொன்னிற தோற்றம் கண்களின் புலனுணர்வால் அறியப்படுகிறது. ஆனால் அந்த ஈறுதல் சிற்பி ஓடு போல் என்று பொருள் அல்ல. அதுபோல பகவான் கிருஷ்ணரின் வடிவத்தை பார்ப்பதால் அவர் உண்மையில் எப்படிப்பட்டவர் என்பதை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் கிருஷ்ணரே போலி என்று பொருள் அல்ல. பகவான் கிருஷ்ணர் வடிவம் பிரம்மம் சம்ஹிதையில் பிரம்ம சம்ஹிதை போன்ற அறிவார்ந்த புத்தகங்களில் வர்ணிக்கப்பட்டுள்ளபடி புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஈஸ்வர பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக கிருஷ்ண பரம புருஷ பகவானுக்கு நிலையான இன்பமயமான புனித உடல் உண்டு. நமது முழுமையற்ற புலனுணர்வினால் நாம் பகவானின் வடிவத்தை புரிந்து கொள்ள முடியாது. நாம் அவரை பற்றி அறிவு பெற வேண்டும்.
அதனால் ஞானம் ஏகம் என்று இங்கு கூறப்படுகிறது. கிருஷ்ணரை பார்த்து அவரை சாதாரண மனிதன் என்று கருதுவோர் முட்டாள்கள் என்று பகவத்கீதையில் உறுதிப்படுத்தப்படுகிறது. அவர்களுக்கு பரம புருஷ பகவானின் எல்லையற்ற அறிவு, ஆற்றல் மற்றும் பொருள் வளம் பற்றி தெரியாது. பரமன் வடிவம் அற்றவர் என்ற முடிவில் உலகியல் கற்பனையில் இட்டு செல்கிறது. அந்த மனநிலையை கற்பனையாளர்களை கட்டுப்படுத்த ஆத்மா மாயா சக்தியின் மயக்கத்தின் கீழ் அறியாமையில் உள்ளது. பரம புருஷர் பகவத்கீதையில் அவரால் அதிர்வடையும் எல்லை கடந்த ஒளியால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதில் அவருக்கு மேலானது எதுவுமில்லை என்று கூறுகிறார். அருவ பிரம்ம ஒளி அவருடைய தனித்தன்மையில் நிலை பெற்றுள்ளது. தூய்மை அடைந்த பகவத்கீதையின் முழுமையான நோக்கு கங்கை நதிக்கு ஒப்பிடப்படுகிறது. கங்கை நீர் மிகவும் தூய்மையானது. அதனால் அது கழுதைகளும் பசுக்களையும் கூட தூய்மைப்படுத்தும் ஆற்றல் வாய்ந்தது. ஆனால் தூய கங்கையை மதிக்காமல் யார் சாக்கடையில் பாயும் மாசடைந்த நீரால் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் வெற்றியடைய முடியாது. அதுபோல ஒருவர் தூய பரமனிடமிருந்து கேட்பதன் மூலமே பரமனின் தூய அறிவை வெற்றிகரமாக அறிய முடியும். பரமபுருஷ பகவானின் வெறுப்புள்ளவர்கள் முழு உண்மையின் இயல்பு பற்றி தங்கள் முழுமையடையாத புலன்களுடன் கற்பனை செய்கின்றனர் என்று இந்த பதத்தில் தெளிவாக கூறப்படுகின்றது. ஆயினும் வடிவமற்ற பிரம்மன் என்னும் கருத்து தனிப்பாட்டு அனுபவத்தால் இன்றி கேட்பதால் மட்டுமே பெற இயலும். அதனால் அறிவு கேட்பதால் பெறப்படுகிறது. வேதாந்த சூத்திரத்தில் சாஸ்திர யோனி என்று உறுதிப்படுத்தப்படுகிறது. ஒருவர் தூய அறிவை அதிகாரபூர்வமான நூலிலிருந்து பெற வேண்டும். அதனால் பூர்ண உண்மையை பற்றிய கற்பனையான வாதங்கள் என்பவை பயனற்றவை. உயிரினம் விழித்திருக்கும் போது, கனவு காணும் போதும் அல்லது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுதும் எப்போது இருக்கும் போதும் அவரது உணர்வு நிலையே உயிரினத்தின் உண்மையான அடையாளமாகும். ஆழ்ந்த உறக்கத்திலும் உணர்வால் அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறாரா அல்லது துன்பப்படுகிறாரா என்பதை தாமாக மனத்தால் உணர முடியும். இவ்வாறு உணர்வு நிலை நுட்பமான மற்றும் முழு பரு உடல்களை வழியாக கொள்வதன் மூலம் வெளிப்படுத்தப்படும் போது உணர்வு நிலை மூடப்பட்டுள்ளது. ஆனால் கிருஷ்ணர் உணர்வில் நமது உணர்வு நிலை தூய்மையடையும் பொழுது மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பாகிய கட்டிலிருந்து நாம் விடுபடுகிறோம். மாசு இல்லாத தூய அறிவு ஜட இயற்கையின் குணங்களிலிருந்து வெளிப்படும் போது உயிரினத்தின் உண்மையான அடையாளம் கண்டுபிடிக்கப்படுகிறது. அப்போது அவர் நிலையாக பரமபுருஷ பகவானின் தொண்டன் ஆவார். இதை திறக்கும் வழிமுறை இது போன்றது. சூரியனின் ஒளிக்கற்றைகள் ஒளி வீசுபவை. சூரியன் தானே ஒளி வீசும். சூரியனின் முன்பாக ஒளிக்கதிர்கள் சூரியனை போன்றே சுடர்விடும். ஆனால் சூரிய ஒளி மேகத்தின் மாயத்தால் அல்லது மாயையால் மூடப்படும் பொழுது இருட்டு, பார்வையின் குறைபாடு தொடங்குகிறது. அதனால் அறிவின்மையாகிய மயக்கத்தின் பிடியில் இருந்து வெளிவர ஒருவர் அதிகாரபூர்வமான நூல்களில் விளக்கத்தில் தன் ஆன்மீக உணர்வை அல்லது கிருஷ்ண உணர்வை நிலையாக வெளிக்க செய்ய வேண்டும். ஹரே கிருஷ்ணா பிரபு. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. பகவான் மீது பற்று இல்லாதவர்கள், பகவான் மீது பகவானுக்கு பக்தி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அது எல்லோருக்கும் வராது. அது இல்லாதவர்கள் பகவானை பலவிதமான கற்பனை வழிகளில் புலன்களின் மூலமாக உணருவதற்கு முயற்சி செய்கிறார். ஞானேந்திரியங்கள் அது சரிவர உபயோகிக்காமல் நம்ம பௌதீக அறிவை பெறுவதற்காக ஞானேந்திரியங்களை உபயோகித்துக் கொண்டு இருக்கிறோம்.
அதே வழிமுறையில் பகவானையும் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வது அது பலன் அளிக்காது. பகவானை அவருடைய எல்லாரும் பகவானே நேரடியாக புலன்களின் மூலமாக உணர முடியாது. அதற்கு பக்தி யோகம் ஒன்றுதான் பகவானை நமக்கு வெளிப்படுத்தும். ஆனா மனிதர்கள் என்ன பண்றாங்க, பக்தி யோகத்தை கடைபிடிப்பதற்கு பதிலாக தங்களுடைய இந்த உடல் உறுப்புகளின் மூலமாக, இந்திரியங்களின் மூலமாக, மூளை மூலமாக பகவானை உணர்வதற்கு முற்படுகிறார். அறியாமையில் இருக்கக்கூடிய நமக்கு இவ்வாறு பகவானை உணர்வதற்கு செய்யும் முயற்சிகள் பலன் அளிக்காது. பகவானுடைய சக்திகளை ஒருவரால் உணர முடியும். அதற்கும் கீழ்நிலையில் இருப்பவர்கள் தான் விராட் ரூபத்தை வழிபடுவார். விராட் ரூபம் என்பது அது பொய்யானது, அது உண்மை இல்லை. ஆனா நம்ம கண்ணுக்கு இந்த பிரம்மாண்டத்தின் பல்வேறு லோகங்களை நம்மால் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். ஆனா பகவானை பகவான் வந்து இந்த விராட் ரூபமாக அது ஒரு கற்பனை வடிவம். அது சாதாரண பௌதீகவாதிகளுக்கு அதுலதான் அட்ராக்ஷன் இருக்கும். அவங்க வந்து விஸ்வரூபத்தை வழிபடணும்னு விரும்புவாங்க. ஏன்னா அவர்களுக்கு கண்களுக்கு புலன்களுக்கு உடனடியாக வெளிப்படுவது அதுதான். அது பொய்யான வடிவம். அடுத்தது புலன்கள் மூலமாக, ஞானேந்திரியங்கள் மூலமாக பகவானை உணர்வதற்கு ஞானிகளும் யோகிகளும் அவர்கள் செய்யும் முயற்சிகள் பகவானுடைய சக்தியை உணர்வதற்கு ஓரளவுக்கு உதவும். பகவானுடைய சக்தி வெளிப்படுத்தப்படுகிறது. பகவானிடமிருந்து வெளிப்படுத்தப்பட்ட சக்திகள் நமக்கு முதல்ல கிடைக்கக்கூடியது. அந்த சக்திகளின் பின்னால் இருப்பது அந்த சக்திகளை இயக்கக்கூடிய பகவான். அவர் வந்து புலப்படுவது கஷ்டம். அதனாலதான் பிரம்ம ஜோதியை அடைவது பலருக்கு அது எளிதாக தோன்றுகிறது. ஆனால் பிரம்ம ஜோதிக்கும் அப்பாற்பட்ட நிலையில் உள்ளவர் பகவான். அதனாலதான் ஈசோபனிஷத்து நம்ம பார்க்கிறோம். பிரம்ம ஜோதியிடம் ஒரு பக்தன் வேண்டிக் கொள்வது, இந்த திரையை, இந்த ஒளிமயமான திரை, கோடி கோடி சூரியன்கள் ஒரே சமயத்துல உதித்தால் எப்படி நமக்கு கண்ணால் பார்க்க முடியாதோ அது போல இந்த பிரம்ம ஜோதியினுடைய ஒளி பகவானை முழுமையாக மறைத்துவிடும். அதனால அதை விலக்கி கொண்டு பகவானுடைய தரிசனத்தை வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார். பகவானுடைய சக்திகள் பல்வேறு
விதங்களில் வெளிப்படுகின்றன. பகவானுடைய சக்திகளுக்கு அளவே கிடையாது. பராசிய சக்தி விவிதைவ சூயத்தே சுவாபாவிகி ஞான பலக்கிரியாச்ச என்று ஸ்வேதஸ்வர உபனிஷத்துல சொல்லப்படுகிறது. இவ்வாறு பலவிதமான வெளிப்பாடுகளில் பகவானுடைய சக்தி காணப்பட்டாலும் பகவான் ஒருத்தர் தான். ஒரே பகவான் பல வெளிப்பாடுகளில் தன்னை பலவிதமாக வெளிப்படுத்துகிறார். வைஷ்ணவர்களுக்கு இந்த அனைத்துமே அவர்கள் முழுமையாக அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். இந்த எல்லா வெளிப்பாடுகளுக்கும் பின்னணியில் மூலமாக இருப்பது பகவான். இவைகள் அனைத்தும் பகவானுடைய வெளிப்பாடுகள் என்பதை வைஷ்ணவர்கள் புரிந்து கொள்கிறார். பிரம்மணோஹி பிரதிஷ்டாஹம் என்று கீதையில் சொல்லப்படுகிறது. பிரம்மஜோதியின் பின்னணியில் இருப்பது பகவான். அதனால பகவானுடைய ரூபத்தை தரிசிப்பது ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் மிகவும் கடினமான ஒரு விஷயம். பக்தர்கள் எளிதாக பகவானை பார்க்க முடியும். பகவானுடைய பக்தி தொண்டுல முக்கியமானது சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம். பகவானுடைய நாமத்தின் மூலமாகவே ஒருவர் பகவானுடைய ரூபத்தை காண முடியும். பகவானுடைய நாமத்தை பக்தியுடன் கவனத்துடன் கவிப்பதன் மூலமாக அந்த நாமம் நம்முடைய இந்த பௌதீக வாழ்க்கையின், அதாவது நம்முடைய கடந்த கால காதல், அதனுடைய தாக்கத்தை சிறிது சிறிதாக அகற்றும். இந்த அப்சார்ப்ஷன் இன் த மெட்டீரியல் வேர்ல்டுன்னு சொன்னோம் இல்லையா, பௌதிக வாழ்க்கையில் ஆழ்ந்து நம்மையே நாம் இழந்திருக்கிறோம். அதிலிருந்து விடுபடுவதற்கு எளிய வழிமுறை பக்தி. ஹரிநாமத்தின் மூலமாக அனர்த்த நிவர்த்தி, அதாவது இந்த பழைய காதலை துறப்பது, அதை எளிதாக ஒருவரால் அடைய முடியும். அவ்வாறு நம் உள்ளம் தூய்மை அடையும் பொழுது அந்த நாமம் பகவானுடைய, முதல்ல நாமம் நமக்கு வெளிப்படும். அடுத்தது பகவானுடைய ரூபம், அடுத்தது பகவானுடைய குணங்கள். பகவானுடைய குணங்கள்லாம் ஆசக்தி நிலையில் பகவான் மீது அளவற்ற பற்று ஏற்படும் பொழுது ருச்சி என்கிற நிலையை அடையும் பொழுது நமக்கு பகவானுடைய நாமத்தில்
மிக அளவு கடந்த பற்று ஏற்பட்டு தொடர்ந்து நாம் பகவானுடைய நாமத்தை இடைவிடாது ஜபிக்க வேண்டும் என்கிற ஆசை மேலெழுந்து வரும். பக்தியில அதிகமான ஈர்ப்பு உருவாகும். நிஷ்டா நிலையில நம்ம ஸ்டெடியா பக்தி பண்ண முடியும். ஏனென்றால் அனர்த்தங்கள் வெகுவாக நம்மிடமிருந்து விலக்கப்பட்டுவிடும். கொஞ்சம் அனர்த்தங்கள் இருந்தா கூட மிச்சம் மீதி கொஞ்சம் இருந்தா கூட அது நம்முடைய பக்தியை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு வலிமை இழந்து இருக்கும். ருச்சி நிலையில நமக்கு முழுமையான ஈர்ப்பு உண்டாகும். ஆசக்தி நிலையில பகவானுடைய குணங்கள், நிஷ்டா ருச்சி அந்த நிலையில பகவானுடைய ரூபம் வெளிப்படும். ஆசக்தி நிலையில பகவானுடைய குணங்கள் வெளிப்படும். பாவ பக்திக்கு ஒருத்தர் போகும் பொழுது பகவானுடைய லீலைகள் வெளிப்படும். நாம ரூப குண லீலா எல்லாமே ஹரிநாமத்தின் மூலமாக ஒருவருக்கு சித்திக்கும். அதனால பகவானை பற்றிய ஞானத்தை அறிவை ஒருத்தர் பெற வேண்டும் என்றால் தூய பக்தர்கள் பகவானுடைய பிரதிநிதிகளாக இருப்பதால் அவர்களிடமிருந்து பெற முடியும். எப்படி கங்கை நதி எல்லாரையும் புனிதப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதோ அது போல பகவானுக்கும் பகவானுடைய நாமத்திற்கும் வித்தியாசம் கிடையாது. இன்னைக்கு இதோட பிடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்விகள் இருக்கா? சந்தேகங்கள் ஏதாவது இருக்கா யாருக்காவது? Okay, so श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय। वांछा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो हरे कृष्णा। थैंक यू वेरी मच। हरे कृष्णा प्रभु, नंरी प्रभु। हरे कृष्णा பிரபு, நன்றி பிரபு. हरे कृष्णा பிரபு, தேங்க்யூ பிரபு. थैंक यू। हरे